Good morning students, I welcome you to the Shiva online class. Today we are going to see the continuation of the last class. So last class நம்ம என்ன பார்த்தோம், classification of market பார்த்தோம். அதோட continuation நம்ம இப்போ பார்க்கலாம். Okay, on the basis of regulation. So regulation means what? ஒரு மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கண்ட்ரோலிங் பவரில் இருக்கணும். அதாவது அவங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மார்க்கெட்டில் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக மூவ் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அப்படி மூவ் ஆன் ஆகிருந்தால் தான் என்ன அர்த்தம், அந்த பிஸ்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலையும் கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும். ஸோ ரெகுலேஷன் மார்க்கெட்னா என்ன, அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட். These are the types of a market which are organized, controlled and regulated by the statutory measures. அதாவது ஒரு சில பிரின்சிபல்ஸ் அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஸோ இவங்களோட இந்த பிஸ்னஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக செபி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஸ்னஸ் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் அ ரெகுலேட்டட் மார்க்கெட். நெக்ஸ்ட் இஸ் த அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸோ ரெகுலேட்னா என்ன சொன்னால் கண்ட்ரோலிங் பவர் ஒருத்தவங்க கிட்டே இருக்கும். ஸோ அன்ரெகுலேட்னா என்ன, அதோட ஆப்போசிட். இதில் எந்த விதமான கண்ட்ரோலிங்கே இருக்காது. தட் மீன்ஸ் a market which is not regulated by a statutory measures is known as a unregulated market. And this is a free market. There is no control with regard to the price, quality, கமிஷன் எக்ஸெட்ரா. ஸோ எதுலேயுமே என்ன இருக்காது, எந்த வித கண்ட்ரோலுமே இல்லாமல், அதாவது செல்லர் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுதான் ப்ரைஸு. அதை வந்து என்ன பண்ணணும், பயஸ்க்கு இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு போவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் அ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ரெகுலேஷன், ஃபர்ஸ்ட் இஸ் அ ரெகுலேட்டட் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். And next classification is on the basis of a type. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு சில சர்டன் டைம்ஸ்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அதை செல் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். The first is a very short period market. So very short period marketனா within a 1 days 2 days இல்லை ஒரு 3 days கூட என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் this is market which deal in the perishable goods like fruits, milk, vegetables are called as a very short period market. அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிஷபிள் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து வித்தின் அ வீக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதை சேல்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் என்ன ஆகிடும், நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ செல்லர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட திருப்பி என்ன பண்ண முடியாது, திருப்பி தரவும் முடியாது, அவங்களால அதுக்கான ப்ரைஸை எடுக்கவும் முடியாது. ஸோ அது அவங்களுக்கு என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். மில்க் மிஞ்சி போனால் ஒரு நாளில் என்ன பண்ணணும், அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் நோன் அஸ் அ வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னா டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும், ஆனால் இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பீரியட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த கூட்ஸை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். லிசன், in certain goods supply is adjusted to meet the demand. The demand is greater than a supply. Such market it should be called as a short period market. ஸோ நான் என்ன சொன்னேன், சப்ளை வந்து சர்டன் பீரியடில் இருக்கும், டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்டன் பீரியடே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் known as a short period market. And next is the long period market. ஸோ நம்மளோட இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டியூரபிள் கூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரீட்டைல் ஷாப்லேயோ இல்லை ஹோல்சேல் ஷாப்லேயோ போய் நம்மளால் என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அர்த்தம், லாங் பீரியட் மார்க்கெட். எப்போ வேணாலும் நம்ம நினச்சா நம்ம போய் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிசன், this type of a market deals in a durable goods where the goods and services are dealt for the long period usage. ஸோ நம்மளோட யூசேஜ் லெவலும் வந்து லாங்கராக இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் known as a long period market. Once again I'm repeating, on the basis of time. Very short period market, short period market, long period market. And next we are going to see the on the basis of a volume of a business. ஸோ வால்யூம்னா என்ன அர்த்தம், அளவு. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அதாவது வால்யூம் எப்படி இருக்கும், அதாவது ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஹோல்சேல் பேஸ்னால் பல்காக நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். கொஞ்சம் தான் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்க்கு தேவை அளவுக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட லோக்கல் ஏரியாஸ்லேயே இருக்க ஒரு ரீட்டைல் ஷாப்பில் என்ன பண்ணலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன் திஸ் வி ஜஸ்ட் ஹேவிங் இட் டூ, ஒன் இஸ் அ ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ரீட்டைல் மார்க்கெட். ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்னா என்ன,
In wholesale market, goods are supplied in the bulk quantities to the dealer or maybe to the retailer. So இங்கே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக செல் பண்ண மாட்டாங்க. ரீட்டைலர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் குவான்டிட்டியாக சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரீட்டைலர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் குவான்டிட்டியாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஹோல்சேலர் கிட்ட வாங்கும்போது எப்படி இருக்கணும், பல்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். And next is the retail market. In retail market, the goods are purchased from producer or wholesaler and sold to the customers in a small quantities by retailers. ஸோ இங்கே ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, பல்காக ப்ராடக்டை வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ ஸ்மால் குவான்டிட்டிஸில் அதை செல் பண்ணுவாங்க. இட் இஸ் known as a retail market. So listen, on the basis of the volume of businesses, wholesale market, and next is the retail market. And now we are going to see the on the basis of importance. So market oda importance enna. First is the primary market. So primary market அப்படினா agricultural oda products. So producers கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது farmers கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, wholesalers கிட்டயோ இல்லை consumers கிட்டயோ அந்த farmers அந்த ப்ரொடியூசரை என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற மார்க்கெட்டுக்கு பேர் வந்து என்னது, ப்ரைமரி மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸில் தான். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ண க்ராப்ஸோ இல்லை அவங்க என்ன சீட்ஸ் எல்லாம் இது பண்ணாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக கன்சியூமர்ஸ் கிட்ட போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் மார்க்கெட் என்னன்னு சொல்லுவோம், ப்ரைமரி மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸையும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோல்சேலர்ஸாக இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வாங்கி அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் known as a secondary market. And last is the terminal market. So terminal market means it is a central site that serves as an assembly and trading a place for commodities in a metropolitan area. So for example, ஒரு அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு வில்லேஜில் தான் கிடைக்கும். அந்த வில்லேஜில் கிடைக்கிறத சிட்டிஸ்லேயும் அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக நமக்கு அக்ரிகல்ச்சர் பிளேஸில் இருந்து சிட்டிக்கு கொண்டு வந்து அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் known as a terminal market. Once again we are repeating, on the basis of importance. First is the primary market, and next is the secondary market, and last is the terminal market. And next we are going to see the meaning and definition of the marketer. Meaning of a marketer: one who deals in a market, specifically one who promotes or sell a product or service. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ராடக்டை வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ கூட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீசஸ், இது ரெண்டுமே வந்து ஃபார் த பர்பஸ் ஃபார் த மணி. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், மார்க்கெட்டருக்கு ஒரு சர்டன் கமிஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் இஸ் பிளேசிங் அ மேஜர் ரோல். ஒரு ப்ராடக்டை புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், கன்சியூமர்ஸ் கிட்ட போய் நம்மளால் ஈஸியாக ரீச் ஆக முடியும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் பிளேசிங் எ மேஜர் ரோல் nowadays. ஓகே, for now we just see the definition of a marketer. ஸோ மார்க்கெட்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். A person whose duties include the identification of the goods and services desired by a set of consumers as well as the marketing of those goods and services on behalf of a company. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணுறாரு, ப்ரொமோட் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆன் த பிஹால்ஃப் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, இட் வில் கிவிங் த ப்ரொமோஷன் ஃபார் த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்டோட ப்ரொமோஷன் மூலமாக என்ன ஆகுது, கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது. ஸோ ஒரு மார்க்கெட்டரோட ஒர்க் என்னது, கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அந்த ப்ராடக்டை சேர்க்கறது தான். ஸோ திஸ் இஸ் த definition for the marketer. Now what can be marketed, என்ன நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த கூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான டியூரபிள் கூட்ஸு, பெரிஷபிள் கூட்ஸ், இந்த மாதிரி கூட்ஸை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி கூட்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டியூரபிள், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், மிஷினரிஸ், கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா மூலமாக, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சர்வீசஸ். நாட் ஒன்லி த கூட்ஸ், ஃபினான்ஷியலாக தர எந்த விதமான சர்வீசஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை கூட என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்சி. ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ ஒரு தீம் பார்க்கோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி மார்க்கெட் பண்ணுவாங்க, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இதுக்கு வந்தால் எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை என்ன பண்ணுவாங்க, அதில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஈவெண்ட். ஸோ ஸ்பெஷலாக நடக்கிற ஈவெண்ட்னா என்னென்ன இருக்குது, ஷோஸு, எக்ஸிபிஷனு, ஃபேரு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் ஐட்டம்ஸையும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பர்சன். இந்த மாதிரி ஒரு ஆட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா யாரை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடில் யாரெல்லாம் வருவாங்க, உங்களோட ஃபேமஸாக இருக்கிற பர்சனாலிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராகவோ இல்லைனா சினிமா ஸ்டார்ஸாகவோ இல்லை ஆடுக்குன்னே தனியாக ஒரு சில மாடல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பிளேசஸ். ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸை பற்றி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அம்யூஸ்மெண்ட், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட், கல்ச்சர். ஸோ பர்டிகுலராக அந்த ஜியோகிராஃபிக்கலாக இருக்கிற அந்த பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரியல் ப்ராப்பர்ட்டியும் சொல்லுவாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமானது என்ன பண்ணுவாங்க, அதில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டிங் த ஹவுஸ், லேண்ட், பிளாட், பில்டிங், ஷேர், டிபெஞ்சர்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், பர்ச்சேஸும் பண்ணலாம் அண்ட் ஆஸ் வெல் சேல்ஸ் பண்ணுறது எப்படின்றது இந்த காலத்தில் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட வெல்த்தை வந்து காட்டணும் அப்படின்னா எப்படி காட்டுவாங்க, தே கேன் ப்ரொவைட் ஸ்பான்சரிங் ஃபார் த ஈவெண்ட். இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனும் வில்லேஜில் இருந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் எனி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது அந்த ஆர்கனைசேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஐடியாஸ். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே விதமான ஐடியாஸ் இல்லாமல் என்ன பண்ணணும், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அந்த கூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். தீஸ் ஆர் த மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், கூட்ஸ், சர்வீசஸ், experience, event, person, places, properties, organization and ideas. Now we just discussed about the role of a marketer. So ஒரு மார்க்கெட்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, the marketer plays a 4 roles. ஸோ ஒரு 4 ரோல்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி இன்ஸ்டிகேட்டர். இன்ஸ்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங் தி ப்ராடக்ட் அண்ட் ரீச் டு தி கஸ்டமர்ஸ். அதாவது புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டரை தேடுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க அந்த மார்க்கெட்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், பிளான் பண்ணுவார். இன் சச் கேஸ் மார்க்கெட்டர் பிளேஸ் அன் இன்ஸ்டிகேட்டர் அண்ட் லீட் த பிஸ்னஸ் டுவர்ட் த நியூ டைரக்ஷன். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக எப்படி கன்சியூமர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத அவர் தான் பிளான் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இனோவேட்டர். இனோவேட்டர் மீன்ஸ் ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட அதை இப்போ எப்படி புதுசுப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அவர் யோசிப்பார். ஃபார் திஸ் he can think as a innovator. Listen, existing product modifying the pricing structure and introducing the new delivery pattern, creating the new business models and introducing a change in the production process. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை எல்லாமே எதெல்லாம் அந்த எக்ஸிஸ்டிங்கான ப்ராடக்டில் லேக்கிங்காக இருந்ததோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், இனோவேட்டிவாக திங்க் பண்ணி புதுசுப்படுத்தி அந்த ப்ராடக்டை மறுபடியும் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டில் லான்ச் பண்ண வைப்பார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இன்டிகிரேட்டர். இன்டிகிரேட்டர் மீன்ஸ் லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு கன்சியூமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கா இல்லையா அந்த ஃபீட்பேக்கை என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டர் கலெக்ட் பண்ணுவார். ஸோ கலெக்டிங் த ஃபீட்பேக் ஃப்ரம் த கன்சியூமர். ஸோ கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்ததில் ஸோ ப்ராடக்ட்டில் வந்து நிறைய சப்போஸ் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யார் நமக்கு இருக்காங்க, ஸோ மார்க்கெட்டர் மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இம்ப்ளிமெண்டர். ஒரு மார்க்கெட்டர் வந்து செவரல் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்டை வந்து கன்சூமர்ஸ் கிட்ட சேர்க்கறது. இல்லை சார், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மார்க்கெட்டர், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மார்க்கெட்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறத கவனம். கேதரிங் அண்ட் அனலைசிங் தி மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவார், அந்த ப்ராடக்ட்டை பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டே பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த மார்க்கெட் பிளான். எந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் அதை நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். ஸ்டாண்டர்டான ப்ராடக்டாக என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங்கே பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பேக்கேஜிங் அண்ட் த லேபிள். ஸோ லேபிள், பேக்கேஜிங். ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா எப்படி, அது மேலே இருக்க அந்த பேக்கேஜிங்கை பார்த்தா தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பிராண்டிங். பிராண்ட் நேம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ்.
நெக்ஸ்ட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் அண்ட் செல்லிங், அதாவது எந்த மீடியாவில் அதை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் த ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எப்படி கன்சியூமர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ். அண்ட் லாஸ்ட் இஸ் த ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங், அதாவது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் அந்த கூட்ஸை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தீஸ் ஆர் த செவரல் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ப்ளே பை த மார்க்கெட்டர். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.